இது ஒரு கூட்டு வட்டி கணக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகையானது கூட்டு வட்டி முறையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு 13,380 6 ஆண்டுகளுக்கு பிறகு 20,070 வளர்ச்சி அடைகிறது எனில் அந்த தொகை எவ்வளவு, அதாவது அசல் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கொடுத்துருக்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து ஃபார்முலாவை எழுதிப்போம். ஃபஸ்ட்டு கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் டி, அதாவது டைம் ஆண்டு அப்படி டி சொல்லுவாங்க, இல்லைனா எண்ணு அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. ஏங்கிறது அமௌண்ட்டு மொத்த தொகை, பிங்கிறது அசல்ட்டு, ஆறுங்கிறது அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதம், டிங்கிறது ஆண்டுகள். இப்போ 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட்டாகவும் 6 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு அமௌண்ட்டாகவும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் ஃபார்முலாவாக கன்வெர்ட் பண்ணிக்கும். இந்த ஃபார்முலாவில் அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். இப்போ 3 வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டை ஏக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கும். 3 வருஷத்தில் 13,380 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்காங்க. நம்ம பி வந்து தெரியாது. 1 + r/100 ஹோல் பவர் 3 வருஷம். எனக்கு அந்த டீக்கு பதிலாக 3ங்கிறத போட்டுக்கோம். இது ஒரு ஈக்குவேஷன் 1. அடுத்தது பாருங்கள். 6 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது 20,070. இதுக்கு அது மாதிரி பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் 6 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா இது 6 வருஷத்துக்கான அமௌண்ட்டு. இது ஈக்குவேஷன் 2. இந்த 2 ஈக்குவேஷனையும் இப்போ நம்ம வந்து கம்பேர் பண்ண பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு நம்ம பிக்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ 2வது ஈக்குவேஷனையும் முதல் ஈக்குவேஷனையும் நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 2வது ஈக்குவேஷனில் இந்த பக்கம் என்ன இருக்குது, 20,070 அப்படின்றது கீழே 13,380. இது முதல் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு இந்த பக்கம் பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் 6 அப்படின்ட்டு இருக்கும் 2வது ஈக்குவேஷனில், டிவைட் பை பி + 1 + r/100 ஹோல் பவர் 3 அப்படின்னு கிடைக்கும். 2வது ஈக்குவேஷன் மேலே இருக்கிறது 2வது ஈக்குவேஷன், கீழே இருக்கிறது 1வது ஈக்குவேஷன். ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ மேக்ஸில் ஒரு பேசிக் சிம்பிளிஃபிகேஷனில் பார்த்துருப்பீங்க. பேசிக்கான ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்குது. அதாவது a/m டிவைடட் பை a/n இஸ் ஈக்குவல் டு a/m-n. அதாவது பகுதியும் விகுதியும் சமமாக இருந்து அடுக்குகள் வேறுபட்டு இருந்து அதை வகுக்கிற சூழ்நிலை கிடைச்சது அப்படின்னா அதை இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பியும் சேம் தான். ஸோ அதை அடிச்சிடலாம். 1 + r/100 1 + r/100 ரெண்டுமே சமம் தான். ஆனால் அடுக்குகள் பாருங்கள் மாறுது, டிவைடில் இருக்குது. அப்போ இந்த ரூலை யூஸ் பண்ணிக்கலாமா? அப்போ என்னவா மாறும் பாருங்கள், ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட 20,070ங்கிறது அப்படியே இருக்கும், டிவைடட் பை 13,380 அப்படியே இருக்கும். இந்த பக்கம் இந்த 1 + r/100 அப்படியே போட்டு மேலே இந்த 3 கீழே இருந்து மேலே போச்சுன்னா மைனஸ் ஆகிடும். இப்போ 6ல் 3 போச்சுன்னா மீதி 3. இது நம்ம புதுசாக கண்டுபிடிச்சது. இப்போ இதை ஈக்குவல் இங்கன்றத அடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு 1.5 அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் வந்து அதை சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 1.5 இஸ் ஈக்குவல் டு 1 + r/100 ஹோல் பவர் 3. இது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு புது ஒரு வேல்யூ. சரிங்களா? இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஈக்குவேஷன் 1லேயும் சப்ஸ்டிட் பண்ணலாம், 2லேயும் பண்ணலாம். நம்ம ஈக்குவேஷன் 1ல் பண்ணுவோம். ஏன்னா 1ல் தான் இந்த வேல்யூ அப்படியே இருக்குது, பவர் 3ல் அப்படியே இருக்குது. ஸோ அதிலே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுவோமா? அப்படி ஜூம் கம் பண்ணிக்கிறேன், அப்போ தான் தெரியும். 13,380 ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் 3. இப்போ அந்த 13,380 அப்படியே வச்சுக்கிறோம். நமக்கு பி தான் தெரியாது. 1 + r/100 ஹோல் பவர் 3க்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1.5 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த பியை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 1.5 இந்த பக்கம் போச்சு, பெருக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் போனால் என்ன ஆகும், வகுக்கும். அப்போ 13,380 டிவைடட் பை 1.5 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கான அசல் வந்து கிடைச்சிடும். இந்த 1.5 வந்து நம்ம வந்து முழு எண்ணை மாற்றிக்கலாமா? அப்படின்னு என்ன பண்ணோம், ஒரு 10ஆல் பெருக்குனா 15 ஆகிடுமா? இப்போ மேலேயும் கீழே 10ஆல் பெருக்கணும்னா 13,380 கீழே ஒரு 0 சேர்த்துப்போம், கீழே 15 ஆகிடும். அவ்வளோதான். இதை நம்ம
அடித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பியோடைய வேல்யூ கடைசியில் இருக்க டி ஆப்ஷன் கிடைக்கும். 8920 அப்படிங்கிறது இதற்கான சரியான ஆன்சராக இருக்கும். 8920 தான் அதுக்கான ஆன்சர். தேங்க்யூ.